வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, டிடிடி இப்போ ட்ரையல் பேசிஸ்ல ஒரு பிளான் பண்ணிருக்கு. அதாவது பக்தர்கள் தர்ஷனத்துக்கு போகும்போது மகாத்வாரம் தாண்டின அப்புறம், அதாவது வெண்டிவாக்கலிலிருந்து தர்ஷனத்துக்கு போகும்போது பக்தர்கள் கும்பலா அங்க தள்ளிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அது போல கும்பலா போகாம வெண்டிவாக்கலிலிருந்து சுவாமி தர்ஷனத்துக்கு சிங்கிள் பர்சனா போற மாதிரி சிங்கிள் கியூ லைன்ன்றது அரேஞ்ச் பண்ணி பக்தர்கள் அலோவ் பண்ணணும். இதனால ஃபாஸ்டா பக்தர்களை தர்ஷனத்துக்கு அனுப்ப முடியும். 1 மணி நேரத்துல எவ்வளவு பேர் தர்ஷனம் பார்க்க முடியும் என்ற மாதிரி ட்ரையல் பேசிஸ்ல இன்னொரு 2-3 நாள்ல இதை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த பிளான் பண்ணி, அதாவது வெண்டிவாக்கிலிருந்து சுவாமி தர்ஷனத்துக்கு அங்க கும்பலா இல்லாம சிங்கிள் பர்சன் போற மாதிரி கியூ லைன்ன்றது அரேஞ்ச் பண்ண போறாங்க. ஒரு 1 ஹவருக்கு எவ்வளவு பேர் தர்ஷனம் பார்த்துட்டு வெளியே வர்றாங்கன்றது ஒரு எஸ்டிமேஷன் போட்டு இது ஒரு ட்ரையல் பேசிஸ்ல பண்றாங்க. இது சக்சஸ் ஆச்சுன்னா இந்த மந்த் எண்ட்ல டிடிடி போர்டு மீட்டிங் இருக்கு. அதுல டிசிஷன் எடுத்து இது சக்சஸ் ஆச்சுன்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இது ஒரு விதமா பார்த்தா பக்தர்களுக்கு இது ஒரு குட் நியூஸ் தான். ஏன்னா வெண்டிவாக்கில் இதான அப்புறம் அங்க தள்ளிக்கிட்டு கும்பலா போறது உள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும் அங்க ஜென்ரலா. ஸோ சிங்கிள் பர்சனா போற மாதிரி மெலிசா, அதாவது நைஸா கியூ லைன்ன்றது சிங்கிள் பர்சனே உள்ள போற மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ்மெண்ட்டும் இருக்கும், அங்க தள்ளிக்கிட்டு போறதும் இருக்காது. ஸோ 1 ஹவர்ல எவ்வளோ பேர் தர்ஷனம் பார்த்துட்டு வெளியே வர முடியும்ன்றது எஸ்டிமேஷன் போட போறாங்க. இது ஒரு ட்ரையல் பேசிஸ். இது சக்சஸ் ஆச்சுன்னா டிடிடி போர்ட் மீட்டிங்ல இது ஃபைனல் பண்ணி இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சக்சஸ் ஆச்சுன்னா இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.